குருவே துணை. வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! குரு வாழ்க! குருவே துணை. எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல எங்கும் நேக்கமர நிரம்பி எல்லாமாகவும் இருக்கின்ற படைப்பாற்றலை வணங்குகிறோம். இந்த உலகின் நன்மைக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து தூய ஆத்மாக்களையும் வணங்குகிறோம். மூடிய கண்கள், நிமிர்ந்த உடல், கோர்க்கப்பட்டிருக்கிற விரல்கள், சம்மணமிட்ட சௌகரியமான தளர்வான அமரம். இந்த உடல் உயிருள்ள ஒரு கல் சிலை போல இந்த சிலையை சுற்றிலும் இருளும் அருளும் நிரம்பிய தெய்வீக சக்தி எங்கும் நிரம்பி இருக்கிறது. அந்த தெய்வீக சக்தி நம் உடலிலும் உயிரிலும் அலையலையாய் பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. தெய்வீக அலை நம் உடலிலும் உயிரிலும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. உள்ளும் புறமும் எங்கும் இருக்கிற அந்த படைப்பு ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. நம்முடைய தாய் தந்தையரின் முழு உருவத்தை பார்க்கிறோம். மனதால் அவர்களின் பாதம் பணிந்து வணங்குகிறோம். குரு வேதாத்ரி மகரிஷி அவர்தம் பரிபூரண ஆசிகளை நம்மோடு ஏற்று வணங்கிக் கொள்ளும். குரு உணர்வோடு கற்சிலை போன்ற உடல், தெய்வீக சூழ்நிலை, பெற்றோர்களின் ஆசீர்வாதம், குருவின் பரிபூரண இணைப்பு உணர்வு அனைத்தோடும் அமர்ந்திருக்கிறோம். நிலையாக இந்த உடலின் நிலைப்பு தன்மையை கவனிங்க.
அமைதி, தவம். இந்த உடலை சுற்றிலும் இந்த அறை முழுவதும் இருள் நிறைந்த ஒரு அமைதி இருப்பதை உணருங்கள். அமைதி நம்மை சுற்றிலும். இந்த அறை முழுவதும் உள்ள அனைத்து பொருட்களும் அமைதியாயிருப்பதை உணருங்கள். அனைத்து பொருட்களும் தியானத்தில் இருப்பதாய் உணருங்கள். அமைதி. மனதை இந்த அறையை விட்டு வெளியே கொண்டு போங்க. இந்த வீடு முழுவதும் அதில் இருக்கிற அமைதியை உணருங்கள். இருள் நிறைந்த தெய்வீக அமைதி இந்த வீடு முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அமைதி. மெதுவா மனதை விரிங்க. வீட்டை கடந்த இந்த நாடு முழுவதும் பாருங்க. அழகான அமைதி. அதே அமைதி அப்படியே விரிந்து போனோம்னா இந்த தேசம் முழுவதும் இருள் நிறைந்த அமைதி. அமைதியான தேசம். மேலும் அப்படியே விரிந்து போனோம்னா கடல்கள், காடுகள், மலைகள் எல்லாம் அமைதி இருப்பதை பாருங்க. பாலைவனங்களும் பூங்காக்களும் தேவாலயங்களும் மசூதிகளும் கோவில்களும் அரண்மனைகளும் அதிகார மையங்களும் கோட்டைகளும் விவசாய நிலங்களும் ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் ஆடுகளும் மாடுகளும் அனைத்து உயிர்களும் இந்த பூமி முழுவதும் அமைதியில் இருப்பதை உணருங்கள். பூமி முழுவதும் அமைதி. அமைதியாய் ஓடிக்கொண்டிருக்கிற அருவி, அமைதியாய் வீசிக்கொண்டிருக்கிற காற்று, அமைதியாய் எழுந்து கொண்டிருக்கிற அலைகள், அமைதியாய் நிமிர்ந்து நிற்கிற மலைகள், அமைதியாய்
வானை தொட்டு கொண்டிருக்கிற மரங்கள், அமைதியான நீர்நிலைகள், அமைதியான பாலைவனம், அமைதியான பறவைகளின் ஓசைகள், அமைதியான மனித உயிர்கள், பூமி முழுக்க அமைதி. பூமியை சுற்றிலும் பார்க்கிறோம். இருண்ட வெளி, சக்திமிக்க இருண்ட வெளி. அந்த இருண்ட வெளியில பூமி மிதந்து சுழன்று கொண்டிருப்பதை கவனிக்கிறோம். பூமியை சுற்றிலும் இருக்கிற பேரமைதியும் பேராற்றலுமே பூமியை தன்னிலே மிதக்க விட்டுக் கொண்டிருக்கிறது. பூமியை சுற்றிலும் இருக்கிற அமைதியும் அந்த அமைதியை கவனிக்க கவனிக்க அது இந்த பால்வெளி மண்டலம் முழுவதும் இருப்பதை பாருங்க. சந்திரநிலை அமைதி, சுக்கிரநிலை அமைதி, புதநிலை அமைதி, சூரியநிலை அமைதி, செவ்வாயிலே அமைதி, குருவிலே அமைதி, சனியிலே அமைதி, ராகு கேதுவிலே அமைதி. இவை அனைத்தும் இருக்கிற இந்த பால்வெளி மண்டலம் முழுவதும் இருள் நிறைந்த பேரமைதி. இந்த அமைதிக்குள்ளே அந்த சராசரங்களும் சுழன்று உருண்டு ஓடிக்கொண்டிருக்கும். பால்வெளி மண்டலம் கடந்து பார்க்கிறோம். அடுத்த பால்வெளி மண்டலம், அடுத்த சூரியன், அடுத்த சூரிய குடும்பம். இப்படி லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் ஒன்றிணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிற பிரபஞ்சம். பிரபஞ்சமே அமைதி கடலா இருப்பதை பாருங்க. பிரபஞ்ச அமைதி. கொடானு கொடி மைல்கள் கடந்த எங்குமே வியாபித்திருக்கிற தெய்வீக அமைதி. பிரபஞ்ச அமைதி. பிரபஞ்சத்தின் விஸ்வரூப அமைதி. இந்த அமைதியை மெதுவா சுருங்கி கொண்டு வருகிறோம். அப்படியே இந்த பூமிக்கு வருகிறோம். இந்த நாட்டுக்கு வருகிறோம்.
அந்த பிரபஞ்ச அமைதியை இந்த அறைக்குள்ளே கொண்டு வந்து இந்த உடல் மீது பாய்ச்சுகிறோம். பிரபஞ்ச அமைதி அலை அலையா இந்த உடலுக்குள்ளே நிரம்புவதை பாருங்க. நம் உடல் முழுவதும் பிரபஞ்ச அமைதியால் நிரம்பி இருக்கிறது. உடலின் உள்ளார்ந்த அமைதியை கவனிக்கிறோம். பிரபஞ்சமே நாமாயிருந்து நம்மிலே நிரம்பி ஒரு அமைதியை உருவாக்கி இருப்பதை கவனிங்க. அமைதி, அமைதி, ஆழ்ந்த அமைதி, உள் ஆழ்ந்த அமைதி. அமைதி, தெய்வீக அமைதியை நம்மிலே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நிதானம், மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கா பாருங்க. மூச்சின் நீளம் குறைந்து உள்மூச்சு மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கிறது பாருங்க. அமைதியின் உச்சம். உள்மூச்சின் மூலமாகவே உடல் இயங்குகிறது. சின்ன மூச்சு.
வாழ்க வளமுடன். இந்த அமைதி உணர்வில் உங்களுடைய சங்கல்பத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையின் தற்போது மிகவும் அவசியமான ஒன்று. நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிற ஒன்றை எதிர்பார்ப்பற்ற சங்கல்பமாக மாற்றிக் கொள்ளுங்கள். மனதின் கண் அதை கொண்டு வந்து அந்த சங்கல்பம் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக மனக்காட்சிப்படுத்துங்கள். உங்கள் கண் முன்னே அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது நிகழும்போது இருக்கிற மகிழ்ச்சி மனநிலையை உணருங்கள். நிகழ்ந்து விட்டதற்காக மகிழ்ச்சியோடு அதற்கு நன்றி தெரிவியுங்கள். இது உணர்வோடு இருக்க வேண்டும். நன்றி, நன்றி. மனப்பூர்வமான நன்றி. அனைவரின் சங்கல்பமும் நிறைவேறி அனைவரும் பூரண உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நான் எனது வாழ்நாளிலே எல்லோருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பமே விளைவிப்பேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் வாய்விட்டு சொல்லுங்க. ஓம் சாந்தி. சாந்தி, சாந்தி, சாந்தி. நிறைவு. 2 உள்ளங்கைகளை மெதுவாக தேய்த்துக் கொள்ளுங்க. 2 கண்கள் மேல வச்சு முகத்தை வருடி கைகளை கும்பிடும்படியே மேலே உயர்த்துங்க. தலைக்கு மேலே ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விடுங்க. ரிலாக்ஸ். உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். கால்களை நீட்டி சாதாரணமாக சௌகரியமாக உட்காந்துக்கோங்க. வாழ்க வளம். நம்பிக்கை மனிதர்களே, ஒரு அமைதி எப்போதுமே நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. எப்போதுமே நம்மை சுற்றிலுமும் அது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கு. அந்த அமைதியை நாம் தான் சில சத்தங்களால, சில எண்ணங்களால, சில செயல்களால கவனிக்காம விட்டுறோம். எப்படி கவனிக்கணும்? ஏன் கவனிக்கிறது இல்லைன்னா, கடல் முழுவதும் தண்ணீர் இருக்கும். தண்ணீருக்குள்ள மீன்கள் இருந்தாலும், தன்னை சுற்றி தண்ணீர் என்ற ஒரு உயிர் சக்தி
இருந்து கொண்டே இருக்கிற விஷயம் மீன்கள் அறிவதில்லை. அதை கவனிப்பதும் இல்லை. நான் நீந்திக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு கூட மீன்களுக்கு கிடையாது. நமக்கே பாருங்க, நாம மிதந்து கொண்டிருக்கிறோன்ற தன்மையே தெரியாது நமக்கு. நாம் ஏதோ பூமி மேல நிற்கதா நினைச்சிட்டு இருக்கோம். நாம் நிற்கவில்லை, மிதந்து கொண்டிருக்கிறோம். நாம் நிற்கவில்லை, சுழன்று கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தன்மை தான் நம்மள உயிரோட வச்சுக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நம்மள சுற்றி இருக்கிற பிரபஞ்ச சக்தி நம்ம மீது எப்போதுமே பாய்ந்து பாய்ந்து தான் நம்மள உயிரோட வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படின்லாம் நம்ம கண்டுகொள்வதில்லை. அதை தெரிந்து கொண்டாலும் அது நினைவுல இல்லை நமக்கு. மீனை சுற்றி தண்ணீர் இருப்பது போல, தண்ணீரே அதை படைத்ததைப் போல, நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு பேரமைதி, அதுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் தான் உங்களையும் என்னையும் இணைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நபருக்கு மத்தியில இருக்கக்கூடிய இருவர் நிற்கிறார்கள்னா, மத்தியில ஏதோ ஒரு வெளி இருக்கு, இடைவெளி. அந்த இடைவெளியில என்ன இருக்கு? அமைதி. வெறும் அமைதி மட்டுமல்ல, அந்த 2 நபர்களை உருவாக்கிய பெரும் சக்தி அந்த இடைவெளியில இருக்கு. இந்த பெரும் சக்தி மட்டுமல்ல, இந்த 2 நபர்களை உருவாக்குவதற்கான அறிவு அதற்குள்ளே புதைந்திருக்கு. அது மட்டுமல்ல, அந்த அறிவின் மூலமாக இந்த 2 நபர்களும் பரஸ்பரம் அன்பாக இருக்கிறார்கள் அல்லவா? அந்த அன்பும் அந்த இடைவெளிக்குள்ளேயே இருக்கிறது. அன்பின் மூலமாக உருவாகி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அம்சங்களும் இந்த இடைவெளியில் இருக்கிறது. அந்த இடைவெளியே நம்மை பிறக்கச் செய்தது, நம்மை வாழச் செய்து கொண்டிருக்கிறது, நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறது, பரஸ்பரம் நம்மை உறவு கொள்ளச் செய்திருக்கிறது. நாம் வாழ்வதற்கான அறிவையும் அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. எனவே அதுதான் படைப்பு ஆற்றல். அந்த படைப்பு ஆற்றலின் தொடக்கமே அந்த அமைதி என்பது. அந்த அமைதியத்தான் இப்ப நம்ம உணர்ந்திருக்கோம். நீங்க ஆழ்ந்த அமைதியை உணரும்போது மூச்சை கவனிச்சீங்க, மூச்சு ஓடவே இல்ல. ஓடுதான்னு பார்த்தீங்க, சின்னதா உள்ளவே ஓடிட்டு இருக்கு. வெளியிலிருந்து காத்தே எடுத்துக்கல இந்த உடம்பு. உள்ளேயே இயங்கிக் கொண்டிருப்பதை கவனிச்சிருக்கலாம். நீங்க ஆழ்ந்த அமைதிக்கு போயிருந்தா, மூச்சு உள்ள மட்டுமே தான். உள்ளேயே அனைத்தும் இருக்கிறது. உயிர் வாழத் தேவையான அனைத்தும் உள்ளே வைக்கப்பட்ட பிறகே நாம பிறந்திருக்கோம். பிறகு சில அனுபவப் பொருட்கள தான் வெளிலருந்து சேர்த்துக்கிறோம். சட்டை, வீடு, வாகனம், உறவுகள்லாம். ஆனால் இது உயிரோடு இருக்கத் தேவையான அனைத்துமே உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. நண்பர்களே, எப்போ ஆழ்ந்த அமைதியை உணர்கிறோமோ, அந்த ஆழ்ந்த அமைதியில அதுக்குள்ள ஒரு ஆற்றல் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அமைதிக்கு பிறகு தான் ஆற்றல். அமைதியில தான் ஆற்றலே பெறப்படும். அமைதி இல்லைன்னா ஆற்றல் இருக்காது. முதல் தன்மை அமைதி. அமைதியிலேருந்து தான் புறப்படணும். 1000 மீட்டர் ரன்னிங் ரேஸ். 1 நிமிடம் முழுமையாக அமைதியில் நிற்க வேண்டும். கண்களை மூடி நிற்பாங்க அந்த வீரர்கள்லாம். தொடங்கிய உடனேயே கண்களை திறந்து ஓட அந்த அமைதியா இருந்த சில நிமிடங்கள் அவர்களுக்குள்ள அந்த ஆற்றலை அமைதியிலிருந்து மேம்படுத்துறாங்க. அமைதியிலிருந்து ஆற்றல். எவ்வளவு அமைதியோ அவ்வளவு ஆற்றலை உணர முடியும். அமைதியை தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள என்ன சொல்றோம்? பொறுமைன்னு சொல்றோம், நிதானம்னு சொல்றோம், கவனம்னு சொல்றோம். அவ்வளோதான். அமைதிக்கு இத்தனை பேர் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நிதானமா இருங்க. நல்லா கவனிங்க. இதெல்லாம் அமைதியின் இன்னொரு பரிமாணங்கள்.
அப்போ பொறுமையாக, அமைதியாக, நிதானமாக இருக்கும்போது அங்கே சக்தி சேமிக்கப்படுகிறது. ஆற்றல். அப்ப எவ்வளவு அமைதியா, பொறுமையா, நிதானமாக, கவனமாக இருந்தோமோ, அந்த அளவுக்கு சக்தி, ஆற்றல். அந்த ஆற்றலினூடே நீங்க நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வாழ்வதற்கான அறிவு இருக்கிறது. ஆற்றலுக்குள்ள தான் அறிவு புதைந்திருக்கு. எவ்வளவு ஆற்றலோ அவ்வளவு அறிவு. எவ்வளவு ஆற்றலோ அவ்வளவு அறிவு. இப்ப ஆற்றலை முடிவு செய்வது அமைதி, அறிவை முடிவு செய்வது ஆற்றல். எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது? நான் எவ்வளோ அறிவை என் வாழ்க்கையில பயன்படுத்துறேன்? எவ்வளோ மேம்பட்டு கொண்டிருக்கிறேன்? வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்குதா? இல்லையா? எல்லாமே யார் முடிவு பண்ணா? என்னுடைய அறிவு. அந்த அறிவை யார் முடிவு செய்றா? எனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, ஆற்றல். ஆற்றல்னா என்ன ஆற்றல்? ஆற்றல் என்று சொன்னாலே நம்ம படித்திருப்போம். இயற்பியல்ல மின்னாற்றல், வெப்ப ஆற்றல், நமக்குள்ள உயிர் ஆற்றல், என்னென்னவோ ஆற்றல்லாம் படிச்சிருப்போம். ஹார்ஸ் பவர். எந்த பவரை, எந்த ஆற்றலை நம்ம படிச்சிருந்தாலும், அது எல்லாமே உயிர் சக்தியே கூட சரி. அது சொல்வது ஒரே ஆற்றல் தான். அந்த ஆற்றல் தான் காந்த சக்தி. பிரபஞ்ச காந்தம்னு சொல்ற வான்காந்த சக்தி. நீங்க அத உணர முடியும். உங்களுக்குள்ள 2 கைகள வச்சு 2க்குள்ளயும் அந்த ஈர்ப்பாற்றல் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பிரபஞ்சம் முழுவதுமே அந்த காந்தமே ஆற்றலா இருக்கிறது வான்காந்த சக்தி என்று சொல்லுவாங்க. இந்த உடலுக்குள்ளே அதே வான்காந்தமே உயிராக இருக்கிறது. அதை ஜீவகாந்த சக்தின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ, எவ்வளவு அதிகமாக உணரப்படுகிறதோ, அந்த அளவுக்கு அறிவு வேலை செய்யும். அதுக்குள்ள தான் அறிவு புதைஞ்சிருக்கு. விதை எவ்வளவு அமைதியில் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அது சூரிய சக்தி ஈர்க்கும், மண்ணின் சக்தி ஈர்க்கும், தண்ணீரின் சக்தி ஈர்க்கும், காற்றின் சக்தி ஈர்க்கும். ஈர்த்த உடனே அந்த அமைதியான விதை ஆற்றலாக மாறுகிறது. எவ்வளவு ஆற்றல் அதுக்குள்ளே அது ஈர்த்துக் கொள்ளுகிறதோ, அந்த அளவுக்கு அது அறிவாக மலர்ச்சி அடைகிறது. பூமியிலிருந்து இலையாக வெளிப்படுகிறது. தாவரமாக மாறிவிட்டது ஒரு விதை. அதுக்கு காரணம், அது முதல்ல அமைதியில் இருந்துச்சு. ஆற்றலாக இப்போது அறிவாக மலருது. அப்படியே மலர்ந்து, மலர்ந்து பூக்களாகவோ, காய்களாகவோ, கனிகளாகவோ, நிழலாகவோ, ஆற்றாகவோ அன்பை கொடுக்கிறது எல்லோரும். அன்பும் கருணை. அப்படி கொடுக்கும்போது அதுக்கு என்ன கிடைக்குது? அப்படி எதுவும் கிடைப்பதில்ல. நாம புரிந்து கொள்றோம். அது ஆனந்தமாக தன்னை அசைத்துக் கொள்ளுகிறது. 4வது விஷயம், அன்புக்கு பிறகு 5வது விஷயம் ஆனந்தம். அமைதியில் தொடங்கி ஆனந்தத்தில் நிறைவு செய்வதுதான் மனித வாழ்க்கை. அந்த ஆனந்தத்த தான் சித்தர்கள், மகான்கள்லாம் பேரானந்தம், நித்யானந்தம், பரமானந்தம்னு சொன்னாங்க. ஸோ அமைதியின் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அமைதியே அனைத்தையும் உருவாக்குகிறது. அன்பையும், கருணையையும், அறிவையும், ஆனந்தத்தையும், வாழ்க்கையையும், வார்த்தையையும் அனைத்தையும் உருவாக்குவது அமைதிதான். பொறுமை, நிதானம், கவனம். நினைவிலேயே இருக்கட்டும். என்ன செய்தாலும் பொறுமை. என்ன செய்தாலும் அதற்குள்ள ஒரு நிதானம் இருக்கணும். என்ன செய்தாலும் அதை கவனமாக செய்ய வேண்டும். அப்ப அடுத்தடுத்த நிலைக்கு போயிடும். ஆற்றலுக்கு போகும், அறிவுக்கு போகும், ஆனந்தத்துக்கு போயிடும், அன்பு, கருணை எல்லாம் வந்துரும். ஸோ இந்த பொறுமை, இது போன்ற குணங்கள் தான் எல்லா மகான்களுமே நமக்கு போதிச்சாங்க. அன்னை சாரதா, ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அவர் கூடவே இருந்த ஒரு
அவருடைய மனைவி. சாரதாம்மாவோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நரகம். அவர்களை பொறுத்தளவுல சில வருடங்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாரி ஒருத்தரிடம் குடும்பம் நடத்துறது நரக வேதனை கொடுக்கும். அவர் ஒரு பூசாரி. காளி என்ற ஒரு பெயரைத் தவிர வேற பெயர உச்சரிக்கவே மாட்டார். சாரதா பேர மறந்து கிடந்தார் பல வருஷம். சாரதா தான் மனைவின்ற ஒரு தன்மையையும், அவ பேர் சாரதான்ற பேரையும் மறந்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனைவி அவரோட வாழ்றது எப்படி இருக்கும்? அப்படிதான் வாழ்ந்தாங்க. அதன் விளைவு காளியோட இருந்து 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 ஞானத்தை உணர்ந்தவர், காளி பற்றிய எந்த ஒரு பெரிய புரிதலும் தெளிவும் இல்லாத சாரதா தேவிக்கு கூட ஞானத்தை காரணம், அத்தகைய மனிதர் கூட இருந்து அந்த பெரும் பொறுமையிலும், நிதானத்திலும் இருந்ததால, சாரதாவும் ஞானத்தை உணர்ந்தார். சாரதாம்மாவோட ஒட்டுமொத்த தத்துவமும் என்ன சொல்லும்னா, பொறுமை, நிதானம் மட்டும் தான் சொல்லும். அவங்க பொறுமைய பத்தி மட்டும் தான் பேசும். ஏன்னா, அவர்கள் வாழ்க்கையில அவருடைய பொறுமை மிக, மிக, மிக பெரியது. இதுவரை வாழ்ந்த பெண் மகான்கள்லேயே அதிகபட்ச பொறுமைய அனுபவிச்சவங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெறுமனே காளிய மட்டும் போற்றி கொண்டிருந்த பூசாரி அல்ல. அவ்வப்போது ஒரு அரை மெண்டல் மாரி இருப்பார். ஒரு கணவன் அப்படி இருக்கிறது எப்படி இருக்கும்? இவர் எல்லோருக்கும் அவர் வந்து அ உபதேசம் சொல்றதா இருக்கலாம். ஆனா சாரதாவ பொறுத்தளவுல அவர் கணவன். அப்பப்போ பைத்தியம் மாரி இருக்கிறது, கோயில்லயே கிடக்கிறது, காலையே பார்த்துட்டு அப்படியே நாள் முழுவதும் உட்காந்துருப்பாராம். கண் சிமிட்டாம. வேற எதுவுமே அவர் வாழ்க்கைக்குள்ள இல்லவே இல்ல என்ற அளவுக்கு இருப்பார். அங்கிருந்து அவர் எடுத்துக்கொண்டவர் சாரதா எடுத்துக்கொண்டது பொறுமை. அந்த ஒற்றை பொறுமையின் மூலமாகவே அவர் ஞானம் வாய்க்கப்பட்டார். நம்ம எல்லாம் ஞானம் பெறணும்னு அவசியம் இல்ல. நாம இங்க நிற்கின்ற எல்லை எதுன்னா அறிவு. வாழ்க்கையை முழு அறிவுபூர்வமாக திறம்பட நடத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அமைதியும், பொறுமையும், நிதானமும், கவனமும் அவசியம். அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் கூட ஞானி ஆயிடணும் அப்படிலாம் இல்ல. ஞானம் என்பது அவசியமற்ற ஒன்றும் கூட. அதெல்லாம் தேவையில்ல. வாழ்க்கை மிக சிறப்பானதா நடக்கணும். அதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமைதியிலிருந்து அதை அணுகுவது நல்லது. மகிழ்ச்சி. இன்றைய 2வது நாள் மாயாஜாலம் உங்களுக்கு மாயாஜால கல் என்பதை அறிமுகப்படுத்துது. நண்பர்களே இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் அந்த நோட் புக் எடுக்க போறீங்க. நேற்று 10 ஆசீர்வாதங்கள எழுதியிருக்கீங்க. அதன் மூலமா கொஞ்சம் மகிழ்ச்சியையும், கொஞ்சம் கண்ணீரையும், கொஞ்சம் உணர்வையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க. இன்னைக்கு அதே நோட்ட எடுத்து மாயாஜாலம் நாள் 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. அதேபோல 2வது 10 ஆசீர்வாதங்களும் எழுதுங்க. நேத்து எழுதியிருப்பீங்கள்ல, அப்பா, அம்மா, சகோதரன், சகோதரி, வேலை, தொழிலு, சட்டை, செருப்பு, வீடு, நாய்க்குட்டி, உங்களுடைய படிப்பு, இது போல ஒரு 10 விஷயம் எழுதியிருப்பீங்க. இப்ப அத தவிர்த்து அடுத்த 10 விஷயங்கள கண்டுபிடிச்சு எழுதுங்க. உங்க நண்பர்கள், உங்க தெரு, உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டுக்கள், உங்களுக்கு நீங்கள் பெற்ற கல்வி, உங்களுக்கு கிடைச்ச ஆசிரியர் பெருமக்கள், உங்களுக்கு கிடைச்ச செல்ஃபோனு, உங்களுக்கு கிடைச்ச மாயாஜாலம், என்னென்னலாம் கிடைக்குது பாருங்க. நீங்க உட்காந்துக்கிற சேரு, நீங்க சுவாசிக்கிற காத்து, நீங்க குடிக்கிற தண்ணி, நீங்க நடக்கிற சாலை, அத தூய்மை செய்து கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர், அதுவும் அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள், அந்த தயிர்கார பாட்டி, அந்த காய்கறிக்கார தாத்தா, அந்த கோயில் மணி, அந்த மியூசிக், அந்த சினிமா, அந்த ஹீரோ, அந்த வரிகள், அந்த கவிதை, எதனாலலாம் நீங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணீங்களோ, எதனாலலாம் உங்க வாழ்க்கை நடக்குதோ, அதுபோல ஒரு 10 இப்ப நான் 20, 30 சொல்லிட்டேன். நீங்க 10ஆ நேத்து எழுதுங்க. அடுத்த 10 எழுதுங்க. இந்த இசை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்படின்னு ஏதோ ஒரு இசை இருக்கும். ஒரு பாட்டு இருக்கும்ல.
ராகவேந்திராவுல ஒரு பாட்டு இருக்கும். கிருஷ்ணர் வரும்போது ராகவேந்திரா, ராகவேந்திரான்னு ஒரு பாட்டு. நானே ஜீவசமாதியை உணர்கிற அந்த தன்மையில சினிமால கடைசி பாட்டு. அந்த பாட்டை கண்களை மூடி உணரும்போது, ஒரு பிரம்மாண்டத்த, ஒரு விசித்திர தன்மைய உணர முடியும். அது அந்த இசையே நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். அதோட தாய் மூகாம்பிகையில ஜனனி ஜனனி இந்த பாடல் கேட்கும்போது, பாட்டு கேட்டு முடிச்ச பிறகு தான் நம்ம இருப்பதே தெரியும். சில இசைகள் வாசிக்கும்போது, பரதநாட்டியத்த காணும்போது மெய்மறந்து போய் ஒரு பார்க் நமக்கு கிடைச்சிருக்கும். வாரத்துல ஒரு நாள் அந்த பார்க் போய் உட்காந்துருப்போம். அந்த பார்க் நம்மள எங்கேயோ கொண்டு போய்டும். அங்க இருக்கக்கூடிய அமைதியும், அங்க இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம். நம்முடைய பைக் அது கூட இருந்தாலே ஒரு சந்தோஷம். அது என்னன்னு தெரியாது. உயிரற்ற பொருளா இருந்தா கூட, அது ஒரு நமக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம். சில பேர்லாம் கண்ணாடி முன்னாடி நின்னு நம்ம முகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களே ரசிப்பாங்க. அது ஒரு அற்புதமான விஷயம். நமக்கு கிடைச்ச இந்த உருவம், நமக்கு கிடைச்ச இந்த ஆரோக்கியம். சில பேர் தொழில் செய்வாங்க. அற்புதமான விஷயம். உங்களுடைய அறிவு வேலை செய்ய வேண்டும். உங்களுடைய அறிவின் பூர்வமாக நீங்க வாழ்க்கை நடத்த வேண்டும்னா, வேலைக்கு போகக்கூடாது. தொழிலுக்கு செய்யணும். தொழில் செய்யணும். தொழில் செய்தா தான் உங்க அறிவு ஆற்றல் வேலை செய்யும். வேலைக்கு போறதுக்கு அறிவு ஆற்றல்லாம் தேவையில்ல. அங்க சொல்லப்பட்டத செய்ய போறீங்க. அது கொஞ்சம் கவனம் இருந்தா போதும். கொஞ்சம் படிப்பறிவு இருந்தா போதும். புதிய அறிவே தேவையில்ல. வேலைக்கு போறதுக்கு. சுயமாய் சிந்தித்து அப்படிலாம் அவசியம் இல்ல. சுயமா சிந்திக்கணும்னா பிசினஸ் பண்ணணும். அப்பதான் அறிவு மேம்படும். நமக்கு அறிவு இருக்கா இல்லையான்னே அப்பதான் தெரியும். நமக்கு கிடைச்ச அறிவு ஆசீர்வாதம். அதுபோல எவ்வளோ ஆசீர்வாதம் கிடைச்சது பாருங்களேன். இந்த இயற்கை நம்மள எப்படி வாழ்வித்துக் கொண்டிருக்குன்னு நீங்க நினைக்க ஒவ்வொரு கணமும் கண்கள்ல கண்ணீர் வரும். எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நான். 10 எழுதிட்டு முடிக்கவே முடியாது உங்களால. 280 எழுதிங்க 28வது நாள். அப்ப கூட இன்னும் மிச்சம் இருக்கும். இப்ப தெரியாது. கண் பார்வையில படாது. எழுத வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. கடைசியா இந்த எல்லாம் எழுதி முடிச்ச இந்த பேனாவுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த பேனா கூட உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் தான். எவ்வளோ ஒரு அற்புதமான இந்த உலகம் நமக்கு எல்லாவற்றையும் வழங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் கேட்பது, அது கிடைப்பதெல்லாம் 2வது. ஏற்கனவே கிடைத்திருப்பது நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்களா? ஏற்கனவே கிடைத்திருப்பதிலே மிகப்பெரிய ஒன்று தெரியுமா? அதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு வழங்கப்பட்ட அவனுடைய சுய அறிவு. யுனிக்னெஸ். தனிப்பட்ட அறிவு. அத பயன்படுத்திட்டோமா? அது புரிஞ்சு போச்சா? கேட்பது, கிடைப்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஏற்கனவே இருக்குது நம்ம அறிவு. அதே எவ்வளோ இருக்கு? எப்படி பயன்படுத்த முடியும்? அத பயன்படுத்திக்கிட்டோமா? இருக்கிறதே இன்னும் பயன்படுத்தாம இருக்குது. ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த விஷயம். ஸோ மனித உடலும், உருவமும், அறிவும், அமைப்பும், அவனுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரமும், அதிகாரமும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். வேற எந்த உயிருக்கும் அது வழங்கப்படவே இல்ல. இந்த ஆசீர்வாதங்களை எழுதுங்க. 10 ஆசீர்வாதம். ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விரிவா எழுதி, நன்றி, நன்றி, நன்றின்னு 3 முறை நன்றி எழுதுங்க. 10 எழுதி முடிச்சுட்டு அப்படியே எடுத்து அந்த நோட்ட எடுத்து படிங்க, வாசிங்க. 1 வாசித்து முடிச்ச உடனே கண்மூடி நன்றி சொல்லுங்க. அது எந்த பொருளா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும், எந்த நபரா இருந்தாலும். நன்றியை உணருங்கள். திரும்ப திரும்ப சொல்லப்படுவது உணர்வு. நன்றி சொல்வது அல்ல.
நான் நன்றி உணர்வு சொல்லிட்டேன் அப்படிலாம் பண்ண முடியாது. நன்றி உணர்ந்து விட்டேன். சொல்லலாம் முடியாது. உணர்வுக்குள்ள இருப்பத நீங்க எப்படி சொல்ல முடியும்? நன்றிய உணரத்தான் முடியும். எதையுமே உணர்ந்து விட்டுறலானால், உணர்வு உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கும். உணர வேண்டாம். 10 ஆசனம் எழுதி முடிச்சுட்டீங்க. ஒவ்வொன்றையும் அழகா படிக்கிறீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஆழமா நன்றி உணர்றீங்க. அப்படி எதெல்லாம் நீங்கள் உணர்வோடு இணைத்துக் கொள்கிறீர்களோ, அதற்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும். அதிலிருந்து உங்களுக்கு இனி எப்போதும் நன்மையே நடக்கும். உங்க வீட்ல இருக்கிற நாய்க்குட்டிக்கு நன்றி சொல்றேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளா சொல்றேன். வீட்ல ஒரு நாய்க்குட்டி 2 வருஷம், 5 வருஷம் உங்களோட இருக்கும். அந்த இருப்பு உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும்னு நெனைக்கிறேன். பொதுவா வீட்ல பெட்ஸ் வளர்க்கக்கூடாது. சில பேர் வளர்ப்பீங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்போ அதுக்கு நீங்க நன்றி சொல்றீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாய்களுக்கும், உங்களுக்குமே ஒரு பரஸ்பர இணைப்புணர்வு ஏற்பட்டுவிடும். இந்த உலகத்துல எந்த நாயாலுமே உங்களுக்கு பாதிப்பு நடக்கவே நடக்காதுங்க. பைக்ல போறீங்க, சில பேர்லாம் நாயாலே ஆக்சிடென்ட் நடக்கும். அப்படிலாம் நடக்காது. உங்களுக்கு இந்த உலகத்துல நாய் என்ற அந்த உயிரினம் உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடியதா மாறிடும். இது ஒரு அழகான ரகசியம். உண்மையான ரகசியம். 2 எக்ஸாம்பிள் இருக்கு. விவேகானந்தர் சொல்றாரு, இந்த உலகத்தின் எந்த மூலையில ஏதோ ஒருவன் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட, அது உலகில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் துன்பப்பட செய்யும்னு சொல்றாரு. மகரிஷி சொல்றாங்க, இந்த ஓ இந்த இடத்துல திடீர்னு குரங்கினம்னு ஒரு இனம் இருக்கு. அந்த குரங்கு இனம் தேங்காய் ஒண்ணு கிடைக்குது. தேங்காய உடைச்சு, அந்த ஓட்டுலருந்து தேங்காய பிரிச்சு, கடிச்சு மென்னு அழகா சாப்பிடுது. அப்படின்னு சொன்னா, அது அப்பதான் அந்த அறிவுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே அந்த அறிவு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுவரைக்கும் எந்த குரங்கும் அப்படி பண்ணதே இல்ல. இந்த குரங்கு தான் அப்படி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரங்கின் இந்த செயல், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா குரங்குக்கும் சப்ளை ஆகும் இந்த செயல், இந்த அறிவு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு குரங்கா அது செய்ய ஆரம்பிச்சுரும். அது ஆஸ்திரேலியால குரங்கோ, இல்ல இந்த நாட்டுல இருக்கிற குரங்கோ. முதல்ல எந்த குரங்கு செய்தாலும், அந்த அறிவு இந்த உலகத்துல எல்லா குரங்குக்கும் சப்ளை செய்யப்படுமாம். இது ஆராய்ச்சி பண்ணி நிரூபிச்சிருக்கிறாங்க. இதுபோல நீங்கள் ஒரு உயிருக்கு, ஒரு விஷயத்துக்கு, ஒரு உணவுக்கு நன்றி சொல்றீங்கன்னா, அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உணவு கிடைக்கும்படியா மாறிடுமா அது. அந்த உணவு அத செய்யுமா அந்த விஷயத்த. அதனால நன்றிய ஆழமா உணருங்க. இன்னைக்கு மாயாஜால கல். நீங்க என்ன பண்ணணும், ஒரு கூழாங்கல் கண்டுபிடிங்க. கையடக்க கூழாங்கல். நீங்க உள்ளங்கையில வச்சு அத மூடுனீங்கன்னா மூடிக்கணும். அப்படி ஒரு அளவுள்ள ஒரு கூழாங்கல்ல இன்னைக்கு கண்டுபிடிங்க. உங்க தோட்டத்திலயோ, இல்ல உங்க வீட்லயோ, உங்களோட மீன் தொட்டிலயோ இருக்கலாம். கலர் அடிக்காத சாதாரண கூழாங்கல். சிலர் கலர் அடிச்சுப்பாங்க. இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் இல்லாத சாதாரண கூழாங்கல்ல எடுத்துக்கொள்ளுங்க. அது ஒயிட்டா இருக்கலாம், இல்ல செம்மண்ல இருக்கலாம், இல்ல கருப்பா இருக்கலாம். ஏதோ ஒரு கூழாங்கல்ல இன்னைக்கு தேடி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. நிச்சயமா கிடைச்சிரும். அந்த கூழாங்கல் பேர் என்ன தெரியுமா? நன்றி உணர்வு கல். மாயாஜால கல். அது என்ன பண்ண போகுதுன்னா, இதுக்கப்புறம் இன்னும் 26 நாட்களும் உங்களுடைய இருப்புக்கு, உங்களுடைய எண்ணத்துக்கு, உங்களுடைய ஏக்கங்களுக்கு, உங்களுடைய சங்கல்பத்துக்கு சாட்சியாக இருக்கப் போகிறது. உங்கள் நன்றி உணர்வுக்கு சாட்சியா இருக்க போகுது. மஞ்சள் கயிறும், கருங்கல்லும் எப்போதுமே நமக்கு சாட்சிகள். நம்முடைய எண்ணங்கள அத அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உண்டான ஒரு மீடியேட்டரே அதான். நீங்கள் அதன் மீது உங்கள் எண்ணத்தை மோதச் செய்கிறீர்கள். அது அதை பிரபஞ்சத்திலே மோதச் செய்து உங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கும். அதனால தான் கடவுள் சிலைகள் என்று சொல்லுகிற அனைத்தும் கல்லால் செய்யப்பட்டிருக்கிறது. கற்களுடைய வைப்ரேஷன் ஈர்ப்பு சக்தி, எனர்ஜி. அப்படியே தக்க வச்சு எனர்ஜி வெளிய விடாது. நீங்க நெகட்டிவா சொன்னாலும் தக்க வச்சுக்கும். பாசிட்டிவா சொன்னாலும் தக்க வச்சுக்கும். ரொம்ப முக்கியமானது தான் நெகட்டிவ் பத்தி யோசிக்கக்கூடாது. அந்த கல் நீங்க தினமும் அந்த கல்ல உங்க பேக்லயே வச்சுக்கணும். உங்க பையிலயே வச்சுக்கணும். உங்க அருகிலேயே வச்சுக்கணும். உங்க டேபிள் மேலயே வச்சுக்கலாம். உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம். அது
அதை நீங்கள் தொடும்போதெல்லாம், அதை நீங்க பார்க்கும்போதெல்லாம், அதற்கு நன்றி சொல்லக்கூடாது. நீங்க கல்லுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த கல் உங்களுக்கு நன்றி உணர்வை ஞாபகப்படுத்தும். அப்ப நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, எந்த நபரோட பேசிட்டு இருக்கீங்களோ, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ, என்ன செய்துட்டு இருக்கீங்களோ, அதற்கு நன்றி சொல்லணும். இந்த வேலைக்கு நன்றி, இந்த நபருக்கு நன்றி, இந்த உணவுக்கு நன்றி, இந்த சூழ்நிலைக்கு நன்றி, இந்த காட்சிகளுக்கு நன்றி. அப்ப அந்த சூழ்நிலைக்கு நன்றி தெரிவிக்கணும். உங்களுக்கு நன்றி உணர்வை நினைவுபடுத்துவது, நீங்கள் எப்போதும் நன்றி உணர்வே இருக்க வேண்டும் என்று அவனுக்கு உங்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது அந்த கல். மாயாஜால கல். அது உங்களோடவே இருக்கின்ற ஒரு குட்டி பிரபஞ்சம் போன்றது. அந்த கல்ல கண்டுபிடிங்க. அது நன்றி உணர்வு கல். அது உங்களுக்கு சாட்சியாக இருந்து உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் வாங்கி வச்சுட்டு, தேவையானதை வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி மிக்கது. உங்களோட இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சிலை போன்ற கூழாங்கல்லா இருக்கணும். சாதாரண கல் இல்ல, கூழாங்கல். கூர்லாம் இல்லாம கையில நீங்க மோடும்போது குத்தக்கூடாது எங்கேயும். அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்டா, அழகான கல்லா. அழகான ஒண்ணும் இல்ல. அது கூழாங்கல்லா இருக்கணும் அவ்வளோதான். அத வந்து இன்னைக்கு தேடி கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா, அத ஃபோட்டோ எடுத்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அந்த கல் உங்களுக்கு இன்னைக்கு வெறும் கல் போல தெரியும். எதிர்காலத்தில அது ஒரு தெய்வ சிலையாக மாறிவிடும். நீங்கள் அதோடு பேசுகின்ற அனைத்தையும் பேசும்போதே கொடுக்கும். நீங்க எதிர்காலத்தில கவனிப்பீங்க. நீங்க கேட்க வேண்டியதில்ல. அதோட பேசணும் நீங்க அடிக்கடி. உங்கள் எண்ணங்களை அதுக்குள்ள பதிவு செய்யணும். நேர்மறை எண்ணங்கள. அது உங்களுக்காக அனைத்தையும் செய்து முடிக்க வல்லது என்கிற அளவுக்கு நீங்க அத உணரப் போறீங்க. உண்மையாவே அது நடக்கும். மாயாஜால கலைய இன்னைக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. கிடைக்கும். தேடி கண்டுபிடிச்சுருங்க. இன்னைக்கே கண்டுபிடிச்சுருங்க. நாளை வகுப்புல அத பத்தி நம்ம ஷேர் பண்ணலாம். முக்கியமா இன்னைக்கு 10 ஆசீர்வாதம் எழுதுங்க. 2வது 10 ஆசீர்வாதம். மேலும் நெறைய விஷயங்கள உணருங்க. நெறைய விஷயத்தோட சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்தையும் நண்பர்களாக மாற்றிக் கொள்ளுங்க. அதுதான் இன்றைய பயிற்சி. ஒருவேள இன்னைக்கு மதியத்துக்கு மேல மதியம் வரைக்கும் கல்லே உங்களுக்கு கிடைக்கல, ஈவினிங் கல்லே கிடைக்கலன்னா, ஈவினிங் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் கல்லு. என்கிட்ட நெறைய கல் இருக்கு. கல் தேடி கண்டுபிடிச்சு நீங்களா கண்டுபிடிக்கணும். ஒருவேள அப்படியும் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். கிடைக்கலன்ற பட்சத்தில என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட வந்து நேர்ல பெற்றுக்கொள்ளுங்க. தேவைப்படுறவங்க. மகிழ்ச்சி. இன்றைய தியானம், இன்றைய மாயாஜாலம், இன்றைய அமைதி உணர்வு, அதிலே நாம் பெற்ற அமைதி, அறிவு, ஆற்றல், அன்பு, பேரானந்தம். இந்த நாள் முழுவதும் மாயாஜாலக்கல் பற்றி நம்முடைய எண்ணங்கள், நன்றி உணர்வு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு மாலை 8 மணிக்கு வகுப்புல சந்திப்போம். நண்பர்களே, மாலை வகுப்பு முழுமையாக அனுபவிக்கப்பட வேண்டியது. நீங்கள் நிச்சயமாக வந்து தான் தீரணும். ஏன்னா, வகுப்புக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, மாலை வகுப்பும் சேர்ந்து தான் இந்த வகுப்பு. காலை வகுப்பு மட்டுமே அல்ல. மாலை வகுப்பு வருவது மட்டுமல்ல, இப்போது இருப்பது போல முழுமையாக வகுப்புல இருக்கணும். நிச்சயமாக உணவுகளை நீங்க ஷேர் பண்ணணும். அதுதான் முழுமை பெறும். இல்லையென்றால் மாயாஜாலத்தை நீங்கள் அலட்சியப்படுத்துவதா மாறிடும். தயவு செய்து மாயாஜாலத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. அப்படி அலட்சியப்படுத்தினா உங்க வாழ்க்கையை அலட்சியப்படுத்திய போன்றது. மாயாஜாலத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாலை வகுப்புல சந்திப்போம். வாழ்க வளமுடன்.